ஜீவன் என்றால் என்ன? ஜீவனை பற்றிய தவறான புரிதல். பிரியமானவர்களே, விம்கொநகர் கிறிஸ்தன் சபை ஊழியக்காரனாகிய ஏ வில்லகுமார் உங்களுக்கு என் வாழ்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற 2 பாடங்களில் சரீர மரணம் என்றால் என்னவென்றும் அது நிகழும் 4 வகை குறித்தும் ஆராய்ந்தோம். மேலும் ஆவிக்குரிய மரணம் என்றால் என்னவென்றும் வேதனையுள்ள நித்திய காலமாய் அனுபவிக்க வேண்டிய 2ஆம் மரணம் என்னவென்றும் ஆராய்ந்தோம். இந்த பாடத்தில் மரணத்துக்கு எதிர்மறையான ஜீவனை பற்றி, நித்திய காலமாய் வாழும் வாழ்வை பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது என்று ஆராய்வோம். ஆவிக்குரிய மரணம், 2ஆம் மரணம், ஜீவன், நித்திய ஜீவன் என்ற வார்த்தையெல்லாம் கிறிஸ்தவ மார்க்கத்தில் மட்டுமே காணப்படுகிற உபதேசங்களாகும் என்பதை மனதில் வையுங்கள். 1. தேவன் ஜீவனுள்ள தேவன். தேவன் ஜீவனுள்ள தேவன். மத்தேயு 16:16 சீமோன் பேதுரு ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்றான். மத்தேயு 26:63 பிரதான ஆசாரியன் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அப்போஸ்தலர் 14:15 பவுலும் பர்னபாவும் லிஸ்திரா பட்டணத்தில் உள்ளவரை நோக்கி, மனுஷரே, நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டுமென்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்றார்கள். ரோமர் 9:26 நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறது. எபிரேயர் 3:12 சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்றும், எபிரேயர் 9:14 கிறிஸ்துடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது இவ்வளவு நிச்சயம் என்றும், 1 தெசலோனிக்கேயர் 1:9 ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினீர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி தேவனை ஜீவனுள்ள தேவன் என்று வேதத்தில் இன்னும் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2. ஜீவன் என்றால் என்ன? தேவன் ஏன் ஜீவனுள்ள தேவன் என்று அழைக்கப்படுகிறார்? தேவன் ஜீவனுள்ளவர் அல்லது ஜீவனுள்ள தேவன் என்றால் என்ன? ஜீவனுள்ள தேவன் என்றால் தேவன் உயிருள்ள தேவன் என்றுதான் நாம் பொதுவாக அர்த்தம் கொள்வோம். சென்ற பாடத்தில் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்றும் இரத்தமே உயிர் என்றும் ஆராய்ந்தோம். ஆனால் தேவனுக்கு மாம்சமும் இல்லை, இரத்தமும் இல்லை. ஏனென்றால் அவர் ஆவியாய் இருக்கிறார். எனவே தேவன் உயிருள்ள தேவன் என்ற பதம் அவருக்கு பொருந்தாது. எனவேதான் தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று அழைக்கப்படுகிறார். வேதத்தில் சொல்லப்பட்ட ஜீவன், நித்திய ஜீவன் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொள்ளாவிட்டால் கிறிஸ்துவின் உபதேசத்தையும் கிறிஸ்தவ மார்க்கத்தின் விசேஷத்த தன்மையையும் அறிந்து கொள்ள முடியாது. ஆங்கிலத்தில் லைஃப் என்று சொல்லப்படுகிற ஜீவன் என்ற வார்த்தை வேதத்தில் 560 தடவைக்கு மேல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜீவன் என்ற வார்த்தைக்கு மூல மொழியான கிரேக்க மொழியில் பயாஸ் என்றும், சூக்கே என்றும், ஜோ என்றும், தமிழில் உயிர் என்றும், வாழ்க்கை என்றும், ஆத்துமா என்றும், ஆத்துமாவின் வாழ்வு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஜீவ தண்ணீர், ஜீவ புஸ்தகம், ஜீவ அப்பம், இப்படி அநேக அர்த்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிறபடியால் ஜீவன் என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை அநேகர் புரிந்து கொள்ள விரும்புவதில்லை அல்லது புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள். எனவே ஜீவனுள்ள தேவன் என்றால் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் யோவான் 1:4 கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்றும், 1 யோவான் 5:12 குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்பதை அறிந்து கொள்ளவும், நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் ஜீவன் என்பதின் உண்மையான அர்த்தத்தை அறிந்தே ஆக வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஏனென்றால் ஜீவன் என்ற வார்த்தை பல அர்த்தங்களில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதால் ஜீவன் என்பதின் உண்மையான பொருளை நாம் அறிந்தால்தான் நமக்கு ஜீவன் இருக்கிறதா, நாம் ஜீவனுள்ளவர்களாக இருக்கிறோமா அல்லது மரித்தவர்களாக இருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்ள முடியும். 3. உயிர் ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 20:28 மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும்
அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றும் லூக்கா 23:46 இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாக கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்றும் யோவான் 10:11 ஆண்டவராய் இயேசு, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்றும் யோவான் 10:15 நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்றார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் யோவான் 13:37 பேதுரு ஆண்டவராய் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின் ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான் என்றும் அப்போஸ்தலர் 5:5 அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான் என்றும் அப்போஸ்தலர் 5:10 சப்பிரால் அவனுடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டாள் என்றும் அப்போஸ்தலர் 27:10 மனுஷரே, இந்த யாத்திரையினால் சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்றான் என்றும் 1 யோவான் 3:16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்றும் ஆதியாகமம் 19:17 தேவதூதன் லோத்தை நோக்கி, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்ட ஜீவன் என்ற வார்த்தை மனிதனுடைய உயிரை குறிக்கும் வார்த்தைகளாகும். எனவே ஆங்கிலத்தில் லைஃப் என்று சொல்லப்படுகிற இந்த உயிரை குறிக்கும் ஜீவனுக்கும் பிதாவுக்குள்ளும் குமாரனுக்குள்ளும் இருக்கிற கிரேக்க மொழி ஜோ என்று சொல்லப்படுகிற ஜீவனுக்கும் எந்த சம்பந்தமும் தொடர்பும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 4 வாழ்க்கையும் ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா 15:13 சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் என்றும் லூக்கா 12:22-23 ஆண்டவராக இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி, எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவர்களாக இருக்கிறது என்றார் என்றும் லூக்கா 14:26 யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்றார் என்றும் 1 கொரிந்தியர் 6:3 தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாதிருக்கிறது எப்படி என்றும் 1 தீமோத்தேயு 2:2 நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்றும் 1 தீமோத்தேயு 4:8 சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது என்றும் யாக்கோபு 4:14 நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலே சொல்லப்பட்ட ஜீவன் என்ற வார்த்தை வாழ்க்கையை குறிக்கும் சொற்களாகும். இது ஆங்கிலத்தில் லைஃப் என்றும் மூல மொழியாக கிரேக்க மொழியில் பயாஸ் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஜீவன் எல்லாம் உயிரை குறிக்காது. இங்கு சொல்லப்பட்ட வாழ்க்கை என்ற ஜீவனுக்கும் பிதாவுக்குள்ளும் குமாரனுக்குள்ளும் இருக்கிற ஜோ என்ற ஜீவனுக்கும் எந்த சம்பந்தமும் தொடர்பும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 5 ஜீவனுள்ளவைகள். யோவான் 4:10 ஆண்டவராக இயேசு சமாரிய ஸ்திரியிடம், தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றும் ரோமர் 12:1 சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றும் 1 பேதுரு 2:4 தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் என்றும் 1 பேதுரு 1:4 இயேசு கிறிஸ்து
மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் யோவான் 8:12 ஆண்டவரே இயேசு, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றும், யோவான் 6:51 நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அப்போஸ்தலர் 5:20 தேவதூதன், நீங்கள் போய் இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான் என்றும், வெளி 21:27 ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்றும், வெளி 22:2 நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது என்றும், யாக்கோபு 1:12 கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்றும், பிலிப்பியர் 2:14 ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவ தண்ணீர், ஜீவ பலி, ஜீவனுள்ள கல், ஜீவனுள்ள நம்பிக்கை, ஜீவ ஒளி, ஜீவ அப்பம், ஜீவ வார்த்தை, ஜீவ புஸ்தகம், ஜீவ விருட்சம், ஜீவ கிரீடம், ஜீவ வசனம் முதலிய ஜீவிக்கிற, உயிரோடு இருக்கிற அல்லது அழியாமல் நிலைத்து நின்று கிரியை செய்கிற என்ற அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு சொல்லப்பட்ட அழியாமல் நிலைத்து நிற்கிற என்ற ஜீவனுக்கும் பிதாவுக்குள்ளும் குமாரனுக்குள்ளும் இருக்கிற ஜோ என்று சொல்லப்படுகிற ஜீவனுக்கும் எந்த சம்பந்தமும் தொடர்பும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 6 ஆத்மாவும் ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 16:25 தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்றும், மத்தேயு 16:26 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்றும், லூக்கா 9:56 மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல ரட்சிக்கிறதுக்காக வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலே சொல்லப்பட்ட ஆங்கிலத்தில் சோல் என்றும் மூல மொழியாக இருக்கிற கிரேக்கத்தில் சூக்கே என்றும் சொல்லப்படுகிற ஜீவன் என்ற ஆத்மாவை குறிக்கும் சொற்களாகும். இந்த ஜீவன் எல்லாம் உயிரையும் குறிக்காது, வாழ்க்கையும் குறிக்காது. இங்கு சொல்லப்பட்ட ஆத்மா என்ற ஜீவனுக்கும் பிதாவுக்குள்ளும் குமாரனுக்குள்ளும் இருக்கிற ஜோ என்று சொல்லப்படுகிற ஜீவனுக்கும் எந்த சம்பந்தமும் தொடர்பும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த பாடத்தில் ஜீவனை பற்றிய தவறான புரிந்து கொள்வதில் மாத்திரம் ஆராய்ந்தோம். பிதாவுக்குள்ளும் குமாரனுக்குள்ளும் இருக்கிற ஜோ என்ற ஜீவன் என்றால் என்ன என்றும், அந்த ஜீவன் நமக்கு இருக்க வேண்டிய அவசியத்தையும் அதை குறித்த தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும் தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பாடத்தில் காண்போம். இந்த பாடத்தை கேட்டதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பாடங்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை அநேகருக்கு ஷேர் செய்யுங்கள். சந்தேகங்கள் இருக்குமானால் கமெண்டில் சொல்லுங்கள். பிதாவாக தேவனுடைய அன்பும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்கள் அனைவரோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மிக்க நன்றி.